அது ஒரு ஞாயிற்றுக்கிழமை. சினிமா, சீரியல், ஹோட்டல் என்று 4 சுவருக்குள் மதுரையே முடங்கி கிடக்கிறது. அதே நாளில் அதே வேளையில் சுற்றுலா தலமான மதுரை தெப்பக்குளத்தின் பக்கம் ஒரு இளம் பெண் கருப்பு டி-ஷர்ட்டுடன் வந்து இறங்குகிறார். ஏதோ தேக பயிற்சி செய்ய போகிறாரோ என்று பார்த்தால் கையில் இருந்த ஒரு பெரிய பையில் அந்த பகுதியில் கேட்பாரற்று கிடந்த பிளாஸ்டிக் குப்பைகளை பொறுக்க ஆரம்பிக்கிறார். பை நிரம்பியதுமே குப்பை தொட்டியில் போட்டுவிட்டு அடுத்த இடத்தை நோக்கி நகர்கிறார். சென்று விசாரித்ததில் மதுரை ஜீவா நகரை சேர்ந்த சத்யஸ்ரீ PhD படித்துக் கொண்டே பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு சென்று கல்வியின் முக்கியத்துவம் குறித்து பேசுவது, கல்வியை பாதியிலேயே விட்டவர்களை தேடி பிடித்து படிப்பை தொடர செய்வது, படித்துக் கொண்டிருக்கும் பெண்களுக்கு பாதியில் திருமணம் செய்வதை தடுத்து நிறுத்தி முழுமையாக படிக்க வைப்பதில் தீவிரமாக இருக்கும் இவர் ஞாயிற்றுக்கிழமை போன்ற விடுமுறை நாட்களில் வெளிநாட்டவர் வந்து போகும் சுற்றுலா தலங்களில் சேரும் குப்பைகளை அள்ளி சுத்தம் செய்வதை வாடிக்கையாக வைத்திருக்கிறாராம். தொடர்ந்து ரத்த தானம் செய்து வருவதோடு பொது தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு டியூஷனும் எடுத்துக் கொண்டிருக்கிறார். இப்படி சமூக சேவைகளை தேடி தேடி செய்து கொண்டிருக்கும் சத்யஸ்ரீயிடம் உங்களது எதிர்கால லட்சியம் என்னவென்று கேட்டால் IAS படித்து சமூகத்திற்கு சேவை செய்ய வேண்டும் என்று ஆச்சரியப்பட வைக்கிறார்.